வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்திருக்கக்கூடும் என்ற அந்த பதிவினை இன்று காண உள்ளோம். 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நிகழ்வுகளில் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. அந்த நிகழ்வுகள் அடித்தளமாக கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நிலைகளில் மனித இனம் தொடர்ந்து அறிந்து புரிந்து அந்த அறிந்து புரிந்த நிலையில் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலைப்பாட்டினை கொண்டுள்ளனர் என்பதனை நாம் அறிந்து கொள்ளலாம். பல்வேறு நிலைப்பாட்டு அந்த அறிவுதான் தொடர் நிகழ்ச்சியாக நமக்கு பல்வேறு நிலைப்பாடுகள் இன்று நிலைத்திருக்கும் பல்வேறு செயல்பாடுகள் என்ற அடிப்படையில் சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் தொகுத்து வகுத்த அந்த கால நேர அளவீட்டின்படி 1880 கோடி ஆண்டுகளிலிருந்து இன்று 90,000 ஆண்டுகள் வரை தொடர்ந்து இந்த செயல்மன்றம் என்ற இந்த இணையதளத்தில் தொடர்ந்து பயந்து வருகிறோம். அந்த இணையதளத்தின் ஒரு பகுதியாக இன்று தங்களிடம் இந்த பதிவினை மேற்கொள்ளலாம் என்று உள்ளோம். இந்த காலகட்டம் மீன் பிடித்த காலம் என்று கருதப்படுகிறது. 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு மீன் பிடித்த காலம் என்று கருதப்படுகிறது. இது செம்லிக்கி என்ற அந்த காங்கோ பகுதியில் இன்று ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ பகுதியில் அதற்குண்டான அந்த பதிவேட்டின்படி இந்த 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கக்கூடும் என்ற அந்த பதிவினை நாங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இது தொடர் நிலை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இவ்வாறு ஒன்றாக இருந்த புவி நிலை தொடர்ந்து பிரிந்து கண்டங்கள் துண்டங்களாக பிரிந்த நிலை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாள்தோறும் இந்த நகரும் அந்த புவி அடி சறுக்குதான் பல்வேறு நிலைகளில் நமது தொடர் எரிமலை பல்வேறு கால சூழல் மாற்றம் காலநிலை மாற்றம் போன்றவற்றுக்கெல்லாம் அடிப்படை கருத்தாக இந்த காலகட்டத்தில் நாம் கருதக்கூடிய ஒன்று. நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டால்தான் நம் கல்வி அறிவின்படி நடக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு நாம் நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். பல்வேறு நிலைகளில் பல்வேறு இடங்களில் அவரவர்கள் கலாச்சாரம் நிலைத்த போதிலும் இந்த பதிவும் நாம் கல்வி அறிவுடன் தொடர்ந்து அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்று தங்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த மீன்பிடித்த காலம் 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு செம்லிக்கி என்ற இந்த பகுதியில் நடந்துள்ளது என்று விவரித்துள்ளனர். இந்த செம்லிக்கி என்ற யுகாண்டா பகுதியில் கெளுத்தி மீனை வேட்டையாடி இருந்துள்ளனர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இவ்வாறு அந்த ஒன்றாக இருந்த புவி அடித்தட்டின் நகர்வு இங்கே பார்த்தோம் என்றால் தெரியும். இந்த அடித்தட்டு நகர்வு ஆப்பிரிக்கா அந்த அடித்தட்டு நகரும் தென் அமெரிக்கா அந்த அடித்தட்டு நகரும் ஒன்றாக இருந்த காலகட்டம் என்று புரிந்துள்ளனர். இந்த பகுதி ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த பகுதியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒன்றாக இருக்கும்போது அவை புவி அடி சுற்றில் நகர்ந்து இந்த இந்திய பகுதி யுரேசியா என்ற அந்த பகுதியில் நகரும் போது அந்த இமயமலை திட்டு இமயமலை உருவான காலம் என நாம் அந்த உருவாகிற காலம். இந்த காலகட்டத்தில் இந்த அடித்தட்டு நகர்வு உண்டான சான்றுகள் பல்வேறு நிலைத்துள்ளதால் இதற்குண்டான அடிப்படை நண்பகத்தன்மையாக உள்ளது என்பதனை இந்த இமயமலை மண் துகள் கூடிய இந்த மலை, திருச்சி மலை, பொன்மலை, பல்வேறு மலை திட்டுகள் உள்ள பகுதிக்கும் உள்ள வேறுபாட்டினை நாம் தொடர்ந்து அதன் மூலமும் அறிந்து கொள்ளலாம் என கூறி இந்த ஆற்றின் பகுதியில் எவ்வாறு நிலைத்துள்ளது, இந்த ஆற்றின் பகுதியில் எவ்வாறு கூர்முனை உடைய கருவிகள் மூலம் கயிற்றால் இணைக்கப்பட்ட நீண்டு மெலிதான கருவியில் எவ்வாறு வேட்டையாடி உள்ளனர் என நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். இந்த கண்டுபிடிப்பு எலுமிழுந்து செதுக்கப்பட்ட அந்த முள் போன்ற அந்த கருவி மூலம் ஈட்டி மூலம் அந்த திமிங்கலங்களை போன்ற பெரிய வகை மீன்களும் அந்த ஈட்டி மூலம் எரிந்து அந்த உணவை சமைத்துள்ளது உண்டுவதற்கான காலமாக அந்த காலகட்டத்தை கருதலாம். இவ்வாறு இந்த தொல்பொருளாளர் ஜான் எல்லன் என்ற அந்த ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அலிசன் புக்ஸ் போன்றவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நிலை மீன்பிடி கலாச்சாரத்தை நிலைத்துள்ள காலமாக இந்த காலகட்டத்தை நிலைத்துள்ளனர்.
இந்த நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. பல்வேறு ஃபைன் ஃபைன் கொட்டை போன்ற கடல் பாலூட்டிகள் எவ்வாறு அந்த அதிகமா உட்கொண்டு மீன் பிடித்து வேட்டையாடி என்பதற்குண்டான இந்த பொறுமையை அருமையாக செய்து மனித இனம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொறுமையாக இருந்து நிலைப்பட்ட அந்த மனித இனம் தொடர்ந்து அந்த நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்திலும் நாம் புரிந்து கொண்டு மேலும் பல்வேறு செயல்பாடுகளில் நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம் என கூறி, இந்த நண்டுகள் போன்றவற்றை இந்த ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் எவ்வாறு பயனுள்ளதாக நாம் கருதக்கூடிய ஒன்றாகும். தற்கால மனிதர்கள் அந்த உணவுகளை அத்தகைய உணவுகளை அந்த காலகட்டத்தில் உண்டதனால்தான் பெரிய நிலைக்கு ஏற்பட்ட இந்த கோட்பாடுகள்லாம், இன்று உள்ள கோட்பாடுகள்லாம் நிலைக்கப்படுகின்றன என்பதனை இந்த மனித குலம் நமது மனித குலம் கூட்டாக வாழ்ந்த நிலையை அந்த வடிவமைக்கும் நமது வேட்டையாடும் நெறிமுறைகளிலிருந்து பல்வேறு நிலைகளில் இந்த பகிர்ந்து கொண்ட வளர்ச்சி நிலையெல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்தின் அன்பின் பரிமாற்றமே. இந்த பரிமாற்றம் காப்பீடாக, உயிர் வாழ்விடை காப்பீடாக மனித இனம் தொடர்ந்து ஒரு முக்கிய மதிப்பீடாக கொள்ள வேண்டும், அந்த அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த சூழல் சார்ந்த ஆட்சி விதிகள் என்றும் நமக்கு நிலைக்கப்பட வேண்டும் என்று கூறி, இந்த எவ்வாறு நமது நிலை சுழல் அமைவு வழிகாட்டி முறைமை எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதற்குண்டான நாம் துளி துளியாக இந்த மணி நேரம் நாம் அறிந்து கொண்ட இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வி அறிவின் மூலமும் நிலைத்துள்ளது. பல்வேறு ஆன்மா அறிவு மூலமும் அந்தந்த நாட்டின் கலாச்சாரம் மூலமும் நாம் நிலைத்துள்ளோம். இவ்வாறான நிலை பெற்ற அந்த நேர கூட நாம் நிர்ணயித்து கொண்ட பகுதிதான் புவியியலில், புவி சுற்றில், புவி ஈர்ப்பில், இந்த இருளின் ஈர்ப்பில் இருந்து எவ்வாறு இந்த புவி ஈர்ப்பு நமக்கு ஒரு நாம் இருக்கும் இடத்தில், புவி சுற்றிலே நாம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும் இடத்திலும் அந்த மணி நேரம் நாடி அந்த புவி சுழலில் எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்கிறது என்பதனை மனித இனம் தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலையிலும் நாம் நமக்கு நாமே வகுத்து கொண்ட அந்தந்த இடத்திற்கு ஏற்ப அந்த நேரமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ற கருத்தினாக்கமாக நாம் இந்த சுழலும் புவியை நம்பி வாழும் அந்த நிலை, சுழலும் புதிய விசை புவி சுழல் அமைப்பு வழிகாட்டி முறைமை என்ற அந்த கருத்தாக்கத்தில் இந்த ஒரு நொடி பாவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். சுழலும் புதிய விசை புவி உளவு தொழில்நுட்ப கூறுகள். இந்த உளவு தொழில்நுட்ப கூறுகள் கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகளாக தொடர்ந்து நிலை பெற்றவை. அவை பழகி பார்க்கும் ஒரு நிறைவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் உளவு தொழில் நிறைவு பெற்று அந்த பழக்கம் மூலம் சுழல் அமைவு நமக்கு நாம் வாழும் இந்த காலகட்டத்திலும் நமக்கு அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரை அந்த உழவு தொழிலிலிருந்து ஒவ்வொரு தொழிலாக நாம் கற்றுக்கொண்டு கண்டுபிடித்து அந்த அமைந்த நிலை இந்த கால மனிதன் சமைத்து உண்ணும் முறையின் இலக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் வேட்டையாடி இந்த உணவு இன்று சமைத்து உண்ணும் முறையின் இலக்கு இமைப்பொழுதும் காத்து நின்றவை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இமைப்பொழுதும் ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தொடர்ந்து நிலைத்து அதன் படிநிலைதான், இந்த படிமலர்ச்சி நிலைதான் இமைப்பொழுதும் அவர்கள் காத்து நின்றவைதான். அமைதி காக்கும் படை மதிப்பு பார்க்கக்கூடும் நிலையில் உதித்த இடம் பொருள் நினைவு. வாறு நாம் இன்று கட்டிடமாக, உணவுப் பொருளாக, நாம் வசிக்க வேண்டிய அந்த இருப்பிடமாக பல்வேறு நிலைகள் இந்த உதித்த இடம் பொருள் இணைவு பதித்த மதிப்பீடு நாணயமாற்று. அந்த நாணயம் என்று கருதக்கூடியவை நாம் ஒரு மதிப்பீடு தான். பதித்த மதிப்பீடு நாணயமாற்று. அந்த மதித்த ஒரு சுழல் கருப்பொருள், அந்த மதித்த ஒரு சுழல் கருப்பொருள் தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய, அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த கருத்து கணிப்பு முறை, நிலை குறிப்பு, இவைதான் நாம் ஒவ்வொருவரும் வாழுகின்ற சூழலில் கருத்து கணிப்பு முறையாக நிலை குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியவை. இவ்வாறான கருவி வகைகள் நமது உழைப்பு சமூகம் தரும் நிலையம் இல்லம் உறவு. அவ்வாறு உழைப்பு சமூகம் தொடர்ந்து தந்த அந்த நிலையில் தான் தரும் நிலையம் இல்லம் உறவு. நமது இல்லம் உறவாக நிலைப்பதற்கும், நாம் உறவு முறை இன்று பாதுகாத்து நிலைப்பதற்கும் அந்தந்த காலகட்டத்திலும் அவர்கள் பணியில் ஈடுபட்டு அந்த கருத்து கணிப்பு முறை நிலை குறிப்பு கருவி வகையிலும் இவ்வாறான பல்வேறு கருவி வகைகள் நாம் இந்த
பயன்படுத்தப்படும் இந்த கருப்பொருள் எல்லாம் உழைப்பு சமூகம் தந்தவை. உழைப்பு சமூகத்திலிருந்து முறையாக மூலதளத்திலிருந்து நாம் மூலதனம் என்று இந்த கருப்பொருள் எல்லாம் ஒரு மதிப்பீடு நாணய மாற்று முறை என நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த பொருள் கொண்ட அந்த பொதியடி நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைதான் நமக்கு வழிகாட்டி முறைமை. சுழல் அமைவு வழிகாட்டி முறைமை. சுழலும் புதிய விசை புவி என்று சொல்லக்கூடிய புதிய விசை நாளும் மாறக்கூடிய அந்த நிலை. இந்த நாளும் மாறக்கூடிய நிலை அறிவியல் முறைப்படியும் ஆன்மீக முறைப்படியும் தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. உளவு தொழில் நுட்பக்கூறுகள் பழகி பார்க்கும் ஒரு நிறைவு. பழக்கம் மூலம் சூழல் அமையும் இந்த கால மனிதன் சமைத்து உண்ணும் முறையின் இலக்கு. இமைப்பொழுதும் காத்து நின்றவை அமைதி காக்கும் படை மதிப்பு பார்க்க கூடும் நிலையில் உதித்த இடம் பொருள் இணைவு. பதித்த மதிப்பீடு நாணய மாற்று. மதித்த ஒரு சுழல் கருப்பொருள் கருத்து கணிப்பு முறை நிலைக்குறிப்பு கருவி வகையில் உழைப்பு சமூகம் தரும் நிலையம் இல்லம் உறவும் பருப்பொருள் கொண்ட புவியடி நிலை என இந்த சூழலின் வழிகாட்டு முறைமை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கால சூழலில் நாம் இந்த 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு நிலைத்துள்ளது என்பது இந்த பதிவினை வைத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி.